இவரோட கூட. அப்ப இவன் என்ன பார்க்கறான்னா, இவர் கூட இருந்துட்டுமானா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும். தானா ஊழியத்துக்கு வரான். தானா ஊழியத்துக்கு வர்றதுனால இவனுடைய நோக்கம் எங்க இருக்குதுன்னா, அவன் நோக்கம் எங்க இருந்துச்சுன்னா லக்ஸரி மேல இருக்கு, தங்க வசதியை தேடும். ஆகவேதான் அவர் அறிஞ்சிட்டார். அவர் அறிஞ்சுதான் சொல்றாரு இந்த வார்த்தை, நரிகளுக்கும் தங்கத்துக்கு இடம் இருக்கு, பறவைகளுக்கும் தங்கத்துக்கு இடம் இருக்குப்பா, நான் எனக்கு என்ன இல்லை, தலை சாய்த்து கூட. அப்ப இவன் நோக்கம் என்னன்னா, இவர் கூட வந்தா எல்லாம் கிடைக்கும், இவர் கூட இருந்தா நாமளே இருந்துருவோம், கூட நல்லா இருந்துருவோம். ஊழியம் என்பது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஊழியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கின்னு அந்த ஊழியம் செய்வோம்னா உண்மையாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் இடைப்படுற காரியத்தை நம்ம நன்றாக இருந்தாலும் முடியும். ஆமென். அப்போ இவனுடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு நான் ஊழியம் செய்தேன்னா, அவரை பின்தொடர்ந்தேன்னா நான் என் தேவைகள் சந்திக்கப்படும். அவருக்கு ஊழியம் செய்தால் என் தேவைகள் சந்திக்கப்படும். இல்லை, இந்த நோக்கம் ஊழியம் அல்ல. அப்போ தேவன் நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். நம்ம செய்யற ஊழியத்தின் நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நாம ஊழியம் செய்யறோம்னா நம்ம ஊழியம் எதற்காக செய்யறோம் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவேதான் நம்ம வாசித்தோம், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன் என்ற அவர் வசனத்தையே அழகா பாடுகிறார். தாவீது சொல்றாரு, இந்த வசனத்தை அழகா ஃபாதர் ரெக்கமெண்ட்ஸ் பாடுகிறார். அப்போ நம்ம எந்த நோக்கத்திற்காக ஊழியம் செய்கிறோம் என்பதை தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். அப்போ ஊழியம் செய்யறதுல அப்ப நாம இதுல தெரியும் நம்முடைய அழைப்பு எங்க இருக்குது. நாம ஊழியம் செய்யறோம்னா அப்போ அது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. அதாவது தேவன் ஒருவரை அழைத்தாரானால் அதனுடைய வழிநடத்துதல் வேறையா இருக்கும். ஆமென். ஆனா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நம்முடைய காரியங்கள் சந்திக்கப்படணும்ன்றதுக்காக ஒரு ஊழியம் செய்தாக்கா அது தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எப்படியா இருக்கணும்னா நம்ம தேவைகள் தேவ ராஜ்யத்திலே ஆத்துமாக்களை சேர்க்கிறதா.